100% இருக்குது. காரணம் என்ன? சிபிஐ எங்க வரும் கேட்டீங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கே சிபிஐ வந்துருவாங்க. இதுல இன்வால்வ்டு பீப்புள், இன்வால்வ்டு பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் அரசு ஊழியர்கள், பப்ளிக் சர்வெண்ட்ஸ். அப்ப பப்ளிக் சர்வெண்ட் அமைச்சரும் பப்ளிக் சர்வெண்ட், ஒரு அமைச்சரும் பப்ளிக் சர்வெண்ட் தான். இந்த டாஸ்மா அதிகாரிகளும் பப்ளிக் சர்வெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஸ்டேட் அண்டர்டேக்கிங். அப்படி இருக்கும்போது ஈடியோட பொறுப்பு பாருங்க, ஈடிக்கு இருக்கிறது ஒரே இந்த குதிரை இது கட்டின மாதிரி அவங்க பாக்குறது மணி லாண்டரிங். சட்டத்துக்கு அப்பால பணப்புழக்கம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு, எங்க போயிருக்கு, அது கூடவே அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னா ஊழல் மூலமா வந்துச்சு. அப்ப ஊழல்னால வந்துச்சுன்னா உடனே சிபிஐ வந்துடும். ரெட் கார்னர் நோட்டீஸ் இடி அனுப்ப முடியும், சிபிஐ அனுப்ப முடியும். வெளிநாடுகள் எங்க இருந்தாலும் சரி அவங்க உடனே அனுப்பிச்சிருவாங்க, சிபிஐ தரப்புல இருந்து போகும். அதை போச்சு வச்சீங்கன்னா அது ரொம்ப அவமானம் அதிகம். காரணம், நீங்க எங்க இருந்தாலும் சரி, இப்பெல்லாம் பாருங்க எல்லா நாடுகளும் இந்தியாவோட ஒத்துக்கோ வச்சுட்டு இருக்கு இந்த மேட்டர்ல. கரப்ஷன் மேட்டர் வரும்போது பல மாநாடுகள் நடந்திருக்கு. எங்க நம்ம நிதி அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. உலகில் எல்லா நிதி அமைச்சர்களும் ஊழல் ஒழிப்பதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கோஆபரேட் பண்ணணும். இதுக்கு டாஸ்க் போர்ஸ் எல்லாம் இருக்கு.